சட்டுப்புன்னு சொல்லு, அவங்க வராங்களோ வரலையோ, உனக்கு ஓம் பிரச்சனை. பிக் பாஸ் இந்த 16 லட்சத்தை பூர்ணிமா ரவி எடுத்துட்டு போறேன். நீங்க ஏதோ சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், மக்களா பார்த்து அனுப்புற வரைக்கும் நானா போக மாட்டேன். இப்ப நான் அதை எடுத்துட்டு போகும்போது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடணும்னு பயமா இருக்கு. சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ் ராமசாமி பணம் தட்டு வைடா. எவ்வளவு உதறனாலும் பெட்டி மேட்டல உசாரா இருக்கான ஐயா. இன்று மட்டும் விடியல் வேண்டி என்ன அதான் ஜர்க்கா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 96 அண்ட் எபிசோட் 97 ஓட ரிவ்யூ தான். ஸோ இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே பொட்டியில் வந்து 13 லட்சத்தை வந்து வச்சுட்டாங்க. அதை பார்த்த உடனே மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேரும் போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பூர்ணிமா வழக்கம் போல எனக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாயா பார்த்தாங்க. அதாவது ஏன் எடுக்கணுன்றது எனக்கு புரியுது, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ பூர்ணிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நான் தான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதாவது மக்கள் நம்மளை வந்து வெளியே எடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே இந்த பொட்டியை எடுத்துட்டு வெளியே போனேன் அப்படின்னா நானே ஒரு பேட் எக்ஸாம்பிளா ஆயிட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த பொட்டியை எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா கரெக்ட் தான், இந்த வாரம் பூர்ணிமா தான் வெளியே போக வேண்டியது, நல்ல வேலை அவ பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாயா வந்து கரெக்ட் தான், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, அது செகண்ட் சொல்ற ரீசன்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்த அப்படின்னா ஓட்டு பிரிஞ்சிருமேமா, நீ வெளியே போனாவாச்சு எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஓட்டெல்லாம் வாங்கி கொடுப்ப, நான் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மாயா மனசுக்குள்ளேயே புலம்புன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது, ஏன் செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்க? நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? நான் தான் சொன்னேன், மக்களா பார்த்து அனுப்புற வரைக்கும் நானா போக மாட்டேன். இப்ப நான் அதை எடுத்துட்டு போகும்போது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடணும்னு பயமா இருக்கு. என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், இது நமக்குள்ளதான் இருக்கணும். சரி வேற அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பூர்ணிமா அந்த பொட்டியை எடுக்காட்டா நான் அந்த பொட்டியை எடுத்துருவேன்னு சொல்லி சொன்னதே இவங்க தான். சோ இப்போ வந்து பூர்ணிமா எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே நீ எடுக்கல அப்ப நான் எடுத்துட்டு போயிட்டுமா அப்படிங்கிற கேள்வி இங்க வர மாட்டுது. அந்த கேள்வியை போட்டதுக்கான ரீசனை எப்படியாச்சும் பூர்ணிமாவை பேசி அந்த பொட்டி எடுக்க வச்சு வெளியே அனுப்பிடணும், வெளியே போய் பூர்ணிமாவை நம்மளுக்காக வேலை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கான வேலைகள் என்னென்ன பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே இவங்க ஒரு செல்ஃபிஷ் ரீசன் வச்சு இதெல்லாம் பார்த்தாலுமே இன்னொரு சைடுல பார்க்கும்போது இது பூர்ணிமாக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமாவும் இருக்குது. பயங்கர குழப்பம் ப்ரோ, பயங்கர குழப்பம். குழப்பம் வேணாம் எனக்கு தெரிஞ்சு. நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. அண்ட் ஒரு பக்கம் இங்க பூர்ணிமாவும் மாயா ஏத்தி விட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தினேஷும் விஷ்ணு உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரன்னர் அப்புக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் மாதிரி தான். ஏன்னா வின்னருக்குலாம் அமௌண்ட்டே கிடைக்காது, ரன்னருக்கு 15 லட்சங்கிறது ஒரு வைஸ் டிசிஷன். அதை எடுத்துட்டு போறவன் நல்ல ஒரு புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து 15 லட்சம் வச்சா அதை நான் எடுத்துட்டு போயிருவேன், ஏன்னா அதுதான் வந்து வைஸ் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய கான்வர்சேஷனை வச்சே நல்லா தெரியுது பக்கத்துல படுத்து கிடக்கிற மணிக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் மணி மண்டையை கழுவி எப்பா மணி நீங்க இருந்தாலும் வந்து டைட்டில் வின்னர்லாம் ஆக போறது கிடையாது, அட்லீஸ்ட் இந்த மணியை வாச்சி எடுத்துட்டு வெளியே போயிடுறா அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறாங்கன்னு. பட் இருந்தாலும் மணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காப்ல, இல்ல நான் வந்து இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துறேன், நான் டைட்டில் வின்னர் ஆகணும்னோ இல்லையோ நான் எது வரைக்கும் போகணுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காப்புல. 13 லட்சம் 15 வச்சாங்கன்னா ஆல்மோஸ்ட் அது செகண்ட் ப்ரைஸுக்கான அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் மாதிரி. இன்னைக்கு எடுக்கிறவங்க செம்ம ஸ்மார்ட். ஆக்சுவலாக அவன் தான் செகண்ட் வின்னர் மாதிரி நினைச்சு என்னென்ன சொல்றோம் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ரோட் ட்ரிப் போறீங்க. அப்படி போகும்போது இந்த வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 3 பேரை நீங்க கூட கூட்டிட்டு போகணும். எங்க கூட்டிட்டு போவீங்க, எதுக்காக கூட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அர்ச்சனா வந்து இது ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுனால மாயா பூர்ணிமா சரி ஓகே 3வது ஒரு ஆள் சொல்லி ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் விசித்ரா நம்ம சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா தினேஷ் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா கேர்ள்ஸ் ட்ரிப்புன்னா இதுல எங்க இதுமா தினேஷ் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல தினேஷ் ப்ரோ தான் கூட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னதான் கேர்ள்ஸ் ட்ரிப்பா இருந்தாலுமே விசித்ரா நாம நான் கூட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நேத்து என்ன பின்னாடி குத்துனாங்கல்ல, என் முன்னாடி வர மாதிரி பேசிட்டு பின்னாடி வர மாதிரி பேசிட்டாங்கல்ல, எப்படி கூட்டு போவேன், அவங்களை விட்டுட்டு தான் போவேன். அவங்கள விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை நான் கூட்டு போனேன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா வயிறு எரியும்ல, அதுக்காக தினேஷ் ப்ரோவை செலக்ட் பண்றன்ற மாதிரி செலக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. I wanted to be a girls trip, Maya Purnima with me. 4 பேரும் சொல்றதுனால தினேஷ் ப்ரோ with me.
அண்ட் அடுத்தா விஷ்ணு வந்தாப்புல நாங்க வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம், இது ஒரு பாய்ஸ் ட்ரிப் தான். விஜய், தினேஷ், மணி அண்ட் நான் 4 பேரும் தான் போக போறோம்ன்ற மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாப்ல. மணி, தினேஷ் ப்ரோ, விஜய் ஆல்ரெடி எங்களுக்கு பிளான் இருக்கு. சோ இது வந்து ஒரு பாய்ஸ் ட்ரிப்பா இருக்கும். அண்ட் அடுத்தா மாயா வந்துட்டு அர்ச்சனா, பூர்ணிமா, விசித்ரா மேம் இவங்க 3 பேரும் தான் கூட கூட்டு போவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 பேரும் நான் கூட்டு போற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் விஜய் அண்ட் தினேஷை வந்து கூட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி வாலண்டரா 2 பேரும் அள்ளி ஜீப்ல போடுறாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னா மீதி இருக்கிற 2 பேர் யாருன்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? விஷ்ணு அண்ட் மணி இவங்க 2 பேரையும் நான் எந்த காரணத்தை கொண்டும் என் டீம்ல சேர்த்துக்கவே மாட்டேன். உங்க 2 பேரையும் விட்டுட்டு தான் போவேன். வெளியே வந்தா கூட உங்க மூஞ்ச பார்த்தா நான் இப்படி திரும்பிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து போர்ட்ரே பண்றாங்களாமா. பட் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே போனதுக்கு அப்புறம் மாயாவே பேசினாலும் இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவங்க இந்த டாஸ்கை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்க போடுறாங்களாமா. அர்ச்சனா, பூர்ணிமா, விசித்ரா மேம் கண்டிப்பா இந்த ரோட் ட்ரிப்ல இருப்பாங்க. பட் நான் இன்னும் 2 பேரை ஆட் பண்ணிக்கிறேன். தினேஷும் விஜயும் வருவாங்க. கலாய்ச்சிட்டாராமா. அண்ட் அடுத்தா மணி வந்தாப்ல. மணி வந்து விஷ்ணு சொன்ன அதே பிளான் தான். விஜய், தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 3 பேரையும் அள்ளி போட்டு போவேன். எக்ஸ்ட்ரா 2 பேர் அப்படின்னா கூல் சுரேஷ் அண்ட் ரவீனா இவங்க 2 பேரையும் எக்ஸ்ட்ராவா கூட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. விஷ்ணு கரெக்டா இருப்பாப்ல. விஜய் அண்ணன் வந்து வர வர நிறைய ஓவர் ஃபன்னா இருக்காரு. 3 பேர் இல்லாம 2 பேர் எக்ஸ்ட்ரா கூல் சுரேஷ்னாவையும் ரவீனாவையும் சேர்த்துக்கணும். அண்ட் ஃபைனலா வந்தாங்க நம்ம பூர்ணிமா. இவங்க வந்தாதான் நம்மளுக்கு ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இவங்க சொன்னதை கேட்டு நானே இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. அந்த அளவுக்கு பிரமாதமா சொன்னாங்க. அதாவது மாயா, அர்ச்சனா, விசித்ரா மேம், விஜய் இவங்கெல்லாம் வந்து பூர்ணிமா ட்ரிப்புக்கு கூட்டு போறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாமா. அதனால இவங்கெல்லாம் ஏன் ட்ரிப்ல வேணா ஏன் ட்ரிப்ல யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க 3 பேரும் ஜீப்ல அள்ளி போட்டு மேப்லயே இல்லாத ஒரு காட்டுக்கு கூட்டு போவாங்களாமா. அந்த காட்டுக்கு போகும்போது இவங்க தான் டிரைவ் பண்ணுவாங்களாமா. அந்த காட்டுக்கு எதுக்காக போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அட்வென்ச்சர், த்ரில்லிங் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமாமா. ஏமா உனக்கு அட்வென்ச்சர், த்ரில்லிங்லாம் பிடிச்சா வேற யாராச்சும் பிடிச்சி கூட்டு போ. இவங்க எல்லாம் உனக்கு ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வாலண்டரா பிடிச்சி ஜீப்ல போட்டு கூட்டு போறங்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா ஒன்னும் புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. கூட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க 3 பேரையும் தூக்கி ஒரு ஜீப்ல போட்டு நான் டிரைவ் பண்ணிட்டு போறேன். எனக்கு வந்து அட்வென்ச்சரஸா த்ரில்லிங்கா இருக்கணும். எங்கன்னே தெரியாத ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்பா இருக்கணும். பந்தயத்துக்கு நான் ரெடி. ஆனா ஒண்ணுங்க, பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் வந்த முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்பயுமே எதையுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பேசுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் கடைசி நாள் போற அன்னைக்கு கூட நான் வித்தியாசமா தான் பேசுவேன்ற மாதிரி நிரூபிச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா? அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருது. அந்த பூர்ணிமா சொன்னதெல்லாம் கேட்கும்போது மைண்டுக்குள்ள என்னடா இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணி இருக்கும் இல்லையா? அது அங்க மாயா ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க. ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேமா, எங்க மைண்ட் வாய்ஸ் நீ வெளியவே சொல்லிட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி மாயா என்னதான் எடுத்து சொன்னாலுமே பூர்ணிமா போயிட்டு விஷ்ணு 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 புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காளேன்ற ஒரு காண்டில் இருப்பாங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விசித்ரா மேம் சொல்றாங்க, ஓ அப்போ உனக்கு காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்ட உடனே மாயாக்குள்ள இருந்த அந்த வெறியெல்லாம் வெளியே கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க, இப்படியே பேசிட்டு இருக்கீங்களே. அவன் வந்து ஒரு பெரிய மன்மத மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து பூர்ணிமா வந்து விஷ்ணுவை லவ் பண்றேன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். இதுல வந்து ஏத்தி விடுறதுக்கு ஒரு ஆளு அப்படி சொல்லிட்டு மணியை வேற அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா, அதாவது லவ் பண்றவங்கள ஏத்தி விடுறத இந்த வீட்டுல ரொம்ப சிறப்பா பண்ணதே நீதான். இப்ப நீ பண்ண வேலையவே இன்னொருத்தம் பண்ணா உனக்கு காண்டாகுதாங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு காட்டுக்கு போகணுமா? சொன்ன உடனே அவன் வேற என்னமோ பெரிய மன்மதன் மாதிரி நினைச்சுன்னு இருப்பாங்க. இரிட்டேட் பண்றீங்க. இப்படி இருக்க நீ? அதான்டா எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமா ஒருவேளை நான் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டா நீங்க எப்படி இந்த வீட்டுல இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்ட உடனே மாயா லெஃப்ட்ல ஹேண்டில் பண்ணி ரைட்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் விசித்ரா மேம் I never expect this from you அப்படிங்கிற மாதிரி பழைய கதையவே மறுபடி ஏத்தி விட்டுருந்தாங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ள நல்ல சண்டையை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது அவங்களுக்கு ஒரு ஹாபியாவே ஆயிடுச்சு போல இருக்கு. அதை அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பூர்ணிமா நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை ஒன் சைடா லவ் பண்ணேன், இருந்தாலும் நீங்க தான் எனக்கு இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி அங்க போய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு மார்க்கமா தான் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எலிமினேட் ஆயிட்டு போயிட்டேன்னா நீங்க எப்படிங்க இங்க தனியா சர்வைவ் ஆவீங்க? எனக்கு ஜுஜுபி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணி ரைட் ஹேண்ட்ல விட்டுருவேன். I didn't expect this from பூர்ணிமா. ஐயோ இன்னைக்கு எல்லாமே தப்பா நடக்குது. ஆக்சுவலா இந்த வீட்ல ஒன் சைடா நான் லவ் பண்றேன்னா அது உங்களை தான். Really? ஆமா. என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பொட்டியை ரொம்ப நேரத்துக்குலாம் வச்சிருக்க முடியாது. ஆல்ரெடி ஃப்ரைடே வரைக்கும் வந்து போச்சு. இன்னும் 3 சான்ஸ் தரேன். இந்த 3 சான்ஸ்ல அமௌண்ட் ஏறலாம் இறங்கலாம், எது வேணா நடக்கலாம்.
அந்த 3 சான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பொட்டி எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் நினைச்சா கூட அந்த பொட்டி எடுத்துட்டு வெளியே போக முடியாது. ஒருவேளை பொட்டி எடுத்துட்டு போகிற ஐடியா வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு மெயின் டோர் வழியாக நீங்கள் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் வந்து நீங்கள் ஒன்றும் பதட்டம்லாம் படாதீங்க, நிதானமாக யோசிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸுக்கு ஓரளவுக்கு நக்கல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து 16 லட்சமா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 16 lakhs வரைக்கும் போயிருச்சு. இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைச்சி விட்டு 9 lakhs 10 lakhs ஆகிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பையன் அந்த பொட்டியை எடுத்துட்டு போக மாட்டான் அப்படிங்கிறது உறுதியாயிரும். ஸோ அதனால பூர்ணிமா பார்த்தாங்க, சரி ஓகே 16 லட்சம் இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வேற எதுவும் கிடையாது, எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி போய் மாயா கிட்ட சொல்லிட்டாங்க. மாயாக்கு அப்பாடா ஒரு வழியா முடிவுக்கு வந்தாலே அப்படிங்கிற மாதிரி அவங்க பெருமூச்சு விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் கூட்டு போய் பர்த்டே சாக்லேட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூர்ணிமா போயிட்டு நான் பொட்டி எடுத்து வெளியே கிளம்புற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. சித்ரா மேம், இந்த 16 lakhs எடுத்துட்டு நான் கிளம்புறேன். I've decided. I'm leaving. What? ஒரு பக்கம் பூர்ணிமா பொட்டி எடுத்துட்டு கிளம்ப போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேருமே மணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பூர்ணிமா பொட்டி எடுத்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாடா, நீ வாடா எல்லாரும் கூப்பிடுறாங்கடா அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்றாப்ல. ஆனா விஷ்ணு வந்து போய் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, டே மணி தப்பா எடுத்துக்காதடா, நான் சொன்ன நல்லதுக்காக சொல்றேன், அந்த பொட்டி எடுத்து நீ கிளம்பிடுறா, பூர்ணிமா எடுக்க போறாடா அப்படின்னு சொன்ன உடனே மணி வெளியே வந்தாப்ல, டே எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, நான் எடுக்கிற ஐடியாவிலே இல்லை, நீ வந்து எதுவும் நினைச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஸோ இது வந்து ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாப்ல, மணி வந்து அந்த பொட்டிக்கு ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சீசனில் அந்த பொட்டிக்கு ஆசைப்பட்ட ஒரே ஒரு ஆள் வந்து பூர்ணிமா தான். ஸோ பூர்ணிமா தான் கடைசியில் அந்த பொட்டியை எடுத்துட்டு வெளியே போறாங்க போல இருக்கு. ஒருவேளை பூர்ணிமாவுமே பொட்டி எடுக்கிற ஐடியாவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொட்டியை எவனுமே கை வச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ள உன்கிட்ட ஒன்னே சொல்ல கோச்சிங் மாட்டியா மச்சான், நீ எத்தனை மச்சான் ஏய் சொன்ன கேளு. அம்மா தாத்தா பாட்டி ஒண்ணு விட்ட சித்தப்பா சொல்லிய கேட்காதனா மங்கி கேப் வச்ச ஸ்டாப் சொல்லி கேட்பேன் நினைச்சியா? பூர்ணிமா எடுக்க போகுது கொஞ்சம் யோசி. அந்த ஐடியா இல்லை மச்சான். சரி ஓகே விடு. அண்ட் ஃபைனலா மாயா பூர்ணிமால அந்த பொட்டிக்கிட்ட நின்று இருக்கும் போது விஷ்ணு அங்கேருந்து நடந்து வராப்புல. இவன் வந்து திடீர்னு பொடார்னு எடுத்துட்டானா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் பூர்ணிமா அந்த உள்ள 16 லட்சம் எழுதிச்சு இந்த போர்டை எடுத்துட்டாங்க. மாயா மடக்கி அதையே எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. பதறாதீங்க அவங்க எடுக்கிற ஐடியாலே இல்லை, ஏன் இந்த பதட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் இந்த 16 லட்சத்தை எடுத்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா இந்த சீசன்ல பிரில்லியண்டான ஒரு மூவ் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அது இந்த மூவ் தான். சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த வாரம் கண்டிப்பா பூர்ணிமா எவிக்ட் ஆகி வெளியே போயிருப்பாங்க. எப்பயோ போக வேண்டியவன் தான், கடைசி வாரம் வரைக்கும் வந்துருச்சு. கண்டிப்பா கடைசி வாரத்தில் பூர்ணிமாவை எவிக்ட் பண்ணி வெளியே அமைச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் வெறுங்கையை வீசிட்டு போறதுக்கு 16 லட்சத்தோட வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். சட்டுன்னு சொல்ல அவங்க வராங்களோ வரலையோ. பிக் பாஸ் இந்த 16 லட்சத்தை பூர்ணிமா ரவி எடுத்துட்டு போறேன். சரி ஊட விட்டுச்சு சக்சஸ் ராமசாமி பணம் தரத்து வைடா. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம போறதுக்கு முன்னாடி லிவிங் ஏரியால வச்சு ஏதாச்சும் பேசிட்டு போறேன்னா போமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு 6 மணி நேரத்துக்கு மூச்சடைக்க பேசிட்டு இருந்தாங்க. அவ சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கிட்டத்தட்ட அவங்கள பத்தி அவங்களே புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. அதாவது 97 நாள் வரைக்கும் இருந்துட்டேன், கண்டிப்பா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், 200% சொல்றேன், நான் அடுத்த வாரம் வரைக்கும் இருந்திருப்பேன், நான் வீட்டை வெளியவே போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 200% ஷூர் நான் ஃபினாலே போவேன் இருந்தா. நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அண்ட் என்னைக்கு அந்த பொட்டியை வச்சாங்களோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் அந்த பொட்டியை எடுத்து தானே வெளியே போவேன் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிக்கிறாங்க. என்னமா நீ அப்படியும் பேசுறே இப்படியும் பேசுறே, ஒரே காமெடியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பயங்கரமா கேம் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மாயா மட்டும் யா அப்படின்னாங்க. ஏன்னா பூர்ணிமா என்ன கேம் விளையாடினாங்கன்றது அங்க மாயாக்கு மட்டும் தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா எல்லாரும் முன்னாடி காலில் விழுந்து நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் நான் மன்னிச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா நீங்க காலில் விழுந்து அவசியம் இல்லை, நானே மன்னிச்சிட்டேன்ற மாதிரி பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை அட்டாக் பண்ணதுக்கு ஐ ஆம் சோ சாரி. நீங்க என்ன அட்டாக் பண்ணதுக்கு என் காலில் விழுத்தவள மன்னிச்சிட்டேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. பிக் பாஸ் கிட்டியும் பிக் பாஸ் நான் உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, அதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு மன்னிப்பை போட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் பார்த்த தேவையில்லாம இந்த பிள்ளையை பேச விட்டோம் போல இருக்கு. பூர்ணிமா குட் கேம், தயவு செஞ்சு கிளம்புமா, பொட்டி எடுத்துட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸையே கெஞ்ச விட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டியை எடுத்துட்டு ஒரு பாட்டை போட்டு எல்லாரும் பயங்கரமான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஃபைனலா மாயாவும் ஒரு பாட்டை பாடி போய் தொலைமாச்சு நல்லபடியா போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இன்று மட்டும் விடியல் வேண்டி அண்ட் பூர்ணிமா வெளியே போறதுக்கு முன்னாடி மாயா கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போனாங்க பாருங்க, என் ஃபேமிலியோட 300 ஓட்டு உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னது வெறும் 300 ஓட்டா, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் மண்டையை கழுவி பொட்டி எல்லாம் கொடுத்து அதுவும் 16 லட்சத்தை செலவு பண்ணி உன்னை அமுச்சு விட்டேன், ஐயோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன் போல என்ற அளவுக்கு குழம்பி இருப்பாங்க போல இருக்கு. என் குடும்பத்தோட 300 ஓட்டு முடியலாம்.
அண்ட் ஒரு பக்கம் பூர்ணிமா போன உடனே மாயா அர்ச்சனா கூப்பிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு இந்த வீட்டில் எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருந்தது பூர்ணிமா தான், என்ன முழுக்க முழுக்க நம்பினது பூர்ணிமா மட்டும் தான், என்ன எந்த இடத்தையும் விட்டு கொடுக்காது பூர்ணிமா தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான புகழ் தள்ளிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, அதாவது மணியை பொட்டி எடுத்துட்டு போச்சோன்னே கோச்சிக்கிட்டான், அது மட்டும் இல்லாம பூர்ணிமா எடுத்துட்டு போனது ஒரு நல்ல மூவ் தான், ஸ்மார்ட் மூவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இன்னொரு பக்கம் தினேஷ் வந்து விசித்திரமா மூஞ்ச பத்தியா, அர்ச்சனா மூஞ்ச பத்தியா, என்ன அப்படி இப்படின்றீங்களே, என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவன்ட்ட சொன்னே நல்லது சொன்னான், கோபப்பட்டான் சமமும் அர்ச்சனா பத்தியா, அர்ச்சனா காலி. என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? ஃபைனலா விஷ்ணு சொன்னாப்ல, பூர்ணிமா இந்த வாரம் மட்டும் இருந்தானா கண்டிப்பா எவிக்ட் ஆகி வெளியே போயிருப்பா, நல்ல வேளை பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி உண்மையை வந்து அந்த இடத்துல சொல்லி விட்டாப்ல. மக்கள் இங்கே இந்த வாரம் பார்த்திருப்பாங்க, சாரா தப்பிச்சிட்டு அப்படி எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. அதுக்கப்புறமா தினேஷ் சொல்றாப்ல, இனி வர நாட்கள் தான் மாயாவுடைய கேமை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய நாட்கள். பூர்ணிமா இல்லாம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம மாயா எந்த மாதிரியான கேம் விளையாடுறாங்க நம்மளும் பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் எங்கெங்க இருக்குது நாட்கள்? அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோடு சாட்டர்டே சண்டே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மண்டே ஆச்சு அப்படின்னா பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் திரும்ப வாங்கடா உள்ளன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள அமுச்சு விட்டுருவாங்க சார். அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு கிடைச்சிடும். இதுல எங்க இருந்து மாயாவுடைய கேமை நீங்க பார்க்க போறீங்க? இதுக்கப்புறம் மாயா விளையாடுறதுக்கு என்ன கேமை இவங்களும் கொடுக்க போறாங்க? என்னத்தை பேசுறாரு? உண்மையிலேயே கேமை புரிஞ்சுதான் விளையாடுறாரா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் தினேஷ் வந்து இதுக்கப்புறம் மாயா எப்படி விளையாட போறாங்கன்றதா பார்க்க போறாரு போல இருக்கு. இப்ப இந்த ஒரு வாரம் மாயாக்கு இந்த ஒரு 4 நாள் என்ன கேம் அதை பார்ப்போம், அதுதான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஒரு வாரம் மாயாக்கு நான் வீட்டுக்கே போயிட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு புது சீரியலை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் உள்ள வந்தாங்க. சீரியலாப்பா பரவாயில்லப்பா, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற, ஈரமான ரோஜாவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சோகத்துல இருந்தே பரவாயில்ல புது புது சீரியலா லான்ச் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து இந்த சீரியலுடைய கதையை சொன்னாங்க. இந்த கதையை கேட்கும் போதே இந்த கதைக்கு தங்க மகள்னு டைட்டில் சொன்னாங்க, இதுக்கு பதிலாக தங்கச்சிக்கு எந்த ஊரு அப்படின்னு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த சீரியலுடைய ப்ரோமோ எல்லாம் போட்டு காமிச்சாங்க. பரவாயில்ல, நிறைய கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோமோவா தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு ஆசையெல்லாம் தூண்டி விட்டுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. And all the best to you all. Thank you. அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இப்பயுமே விஷ்ணு என்ன சொல்லிட்டு இருக்காப்ல அப்படின்னா, பூர்ணிமாக்கு என் மேல என்ன தெரியுமா காண்டு, ஒரு மேட்டரை என்கிட்ட சொல்லி யாக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லும்போது நான் கேஸ் போட்டு கோர்ட்ல அந்த மேட்டரை சொல்லிட்டேன்ல, அதுல இருந்தா அவளுக்கு காண்டு. நான் என் கேம் விளையாடனப்பா, நான் கேம் விளையாடுறது என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அதாவது நீங்க கேம் விளையாடுனீங்க, சொன்ன விஷயத்த சொன்னீங்க, அது எல்லாமே கேம் தான், ஓகே தான், அதுல வந்து எந்த தப்பும் இல்லை. பட் இருந்தாலும் பூர்ணிமா சைட்ல இருந்து பார்க்கும்போது நீங்க தேவைப்படும் போதெல்லாம் பூர்ணிமா யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்பெல்லாம் தூக்கி போட்டுங்க இல்லையா, அதுதான் தப்புன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா பூர்ணிமா சைடுல என்னென்ன தப்புகள்லாம் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கக்கூடிய விஷ்ணு இவர் சைடுல இருந்து சில தப்புகள்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறது தான் காமெடியா இருந்துச்சு. அண்ட் வந்து கேமே விளையாடலன்னு சொல்லி சொன்னவ இன்னைக்கு பாத்தியா பேசும்போது நான் வந்து நல்லா தான் கேம் விளையாடினேன் அப்படின்லாம் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு காமெடிக்கு தானே சொன்னாங்க. அவங்க உண்மையிலேயே கேம் விளையாடுன்னு சொன்னா கூட அது காமெடியா தானே இருக்கும். அது எதுக்கு இப்போ சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்கிட்ட என்னதுமா காண்டு பூர்ணிமாக்கு அது சொன்னதெல்லாம் நம்ம அவுத்து விட்டோம்ல, கோட்டாஸ்ல இருந்து அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் பிளேயிங் மை கேம். அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த சீரியலுடைய ப்ரோமோ லான்ச் பண்றதுக்காக இன்னும் 2 பேர் உள்ள வந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து விஷ்ணுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல இருக்கு. விஷ்ணு கூட்டு போயிட்டு ரூமை சுத்தி காட்டுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாப்ல. அப்பப்ப என்னடா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. ஆக்சுவலா இவருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாரான்னு தெரியல. அந்த மனுஷன் தப்பா முடிச்சிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தாப்ல. அண்ட் நிறைய இடத்துல உங்ககிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும், இருந்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து வெளியே போயிட்டார் போல இருக்கு. எனக்கு வாயில நல்லா வந்துருச்சு, என்கிட்ட சொல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டல, அதை தான் சொன்னேன். பிக் பாஸ்ல உள்ள அனுப்பும் போது எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க, அதனால நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபைனலா இவங்க ஒரு கதையை சொன்னாங்க. அந்த கதையை கேட்கும் போது எனக்கு எந்த படம் ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆனா அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அந்த சீரியலை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரியலுக்குள்ள என்னென்ன படங்கள்லாம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அது ஒரு கண்டென்ட்டா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுமே ப்ரோமோ எல்லாம் போட்டு காமிச்சிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா விசித்ரா மேம் வந்து விஷ்ணு கிட்ட போயிட்டு இப்ப பாரு நான் எப்படி போட்டு வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருவேன்னு சொன்னியாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. உடனே விஷ்ணு நான் சொன்னேன் நான் சொல்லவே இல்லை, இல்லையே உள்ள வந்தவன் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தோன்னே, ஐயா அவனை ஏன்டா உள்ள விட்டீங்க, அவன் வெளியவே ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பார்த்துட்டு இருப்பான். உள்ள வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொல்ல மாட்டேன், ஒன்னு சொல்லு இல்லை சொல்லாத, எதுனா கடைசி வரைக்கும் சொல்லாமலே வெளியே போயிட்டான்டா, என்ன அப்படியே குழப்பி விட்டான்டா. நான் ஒரு கோடு போட்டு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அதையே குழப்பி விட்டான். இன்னைக்கு வந்தவன் நேற்று வந்திருந்தா கூட பரவாயில்ல போலன்னு சொல்லி சொல்லுவாங்க.
உடனே மணி ஆமால பொட்டி எடுத்து நீ கிளம்பி இருப்பலான்ற மாதிரி பயங்கரமான கவுண்டர்லாம் போட்டு விட்டுருந்தாப்புல. உண்மையிலே விஷ்ணு வந்து சீரியஸா காமெடி பண்ணணும்னு சொல்லி காமெடி பண்ணா கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு சிரிப்பு வரணுமான்னு தெரியல. ஆனா அந்த மனுஷன் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஒரு புலம்புறாரு இல்லையா, அதை கேட்கும் போது எனக்குலாம் கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு கடந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பயங்கர காமெடியா இருந்துச்சு. எல்லாம் முடியலடா டேய், இவன் வந்தவன் நேத்து வந்துட கூடாது, ஆசை நீ கிளம்பிட்டு நானே ஏதோ நான் போட்ட கோடு கரெக்ட் நினைச்சு ஓடிட்டு இருக்கேன். டைம் பாஸ். என்ன இப்படி பாக்குறானுங்க, ஒன்று சொல்லணும் ஆனா சொல்ல சொல்றத சொல்லி தொலைய மாட்டான். கடைசியா புது வச்சுட்டு போயிட்டான். எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. அண்ட் ஃபைனலா சொல்றாப்ல, இந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கி வச்சுக்கிட்டு நான் போடுற பாட்டு இருக்கு. ஐயோ, இந்த டிக்கெட் ஃபினாலே மட்டும் வாங்காம இருந்தா ஒருவேளை ஒரு பொட்டி எடுத்து வெளியே போயிருக்கிறது கூட அதிகமான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டார் போல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலா மணி கிட்ட உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காப்ல, கேமை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காப்ல. சில பேருக்குலாம் ஸ்டாண்டே இல்லையே, ஏன் அந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு மணியை கேட்டாப்ல, என்னடா என்ன எதுவும் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லடா மாயா டைட்டில் வின் பண்ணுறதுக்காக விளையாடுறா, ஆனால் விஜய் எதுக்கு இருக்கான் ஒன்றும் புரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அது மாயா அர்ச்சனாவை தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து எதனால அந்த பொட்டி எடுக்கல, எல்லாருமே டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்களான்ற அளவுக்கு இவர் யோசிச்சுட்டு இருக்காப்புல. பட் இவர் ஏன் பொட்டி எடுக்கல, நம்மளே டைட்டில் வின்னர் ஆவோம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமான்றதை இவர் யோசிக்கல போல இருக்கு. என்ன ஸ்டாண்டா மாயா டைட்டிலுக்காக ஆடுறாங்க, ஓகே கூட இப்படி யோசிக்கிறான்னு தெரியல. ரொம்ப யோசிக்காத, ஃப்ரீயா விடு மாமே. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து கண்டென்ட்னு சொல்லி பார்த்தா இந்த 16 லட்சம் ரூபா பொட்டி எடுத்துட்டு பூர்ணிமா வெளியே போனாங்க இல்லையா, அதை தவிர்த்து பார்த்தா 2 சீரியல் கண்டென்ட், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து பேசினது, குறிப்பா விஷ்ணு கடைசியா பேசினார் இல்லையா, அதுதான் சிறப்பான கண்டென்ட்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு அளவுக்கு சுமாரா போன ஒரு எபிசோடு தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோடும் ரொம்ப சுமாராக தான் போகுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, பூர்ணிமா எடுத்துட்டு போனது ஓகேவா, இல்லை ஒருவேளை மணி எடுத்திருந்தா ஓகேவா இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லுங்க. அண்ட் யார் டைட்டில் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை அண்ட் டேக் கேர்.